வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். உலக சமாதானம் என்ற புத்தகத்தில் 48வது கவியை நாம் சிந்திப்போம். தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில். தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கி துன்பம் மலியக் கண்டோம். தேவை பெருக்கி துன்பம் மலியக் கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்சமாபாதகங்கள், ஏழ்மை, வியாதி, தேவையற்ற பொருட்கள் எவை என்றறிந்து திரும்பவும் தோன்றாமல் பலர் வாழ்விற்கு தேவையுள்ள பொருட்கள் முடிக்கும் தேவையற்றோர் செய்கையை முடிவு கட்ட முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். தேவையற்ற பொருட்களை பலவிதமாக தேடி நாம் வாழ்வில் தேவையை பெருக்கி அதனால் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்பவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்து அளவு முறை மீறி மாறி 5 புலன் வழியாக மனிதன் பொருட்களை துய்ப்பதில் பஞ்சமாபாதகங்கள் ஏற்கிறான். ஏழ்மையில் வாடுகிறார்கள். வியாதி அதிகப்படியாக துய்ப்பதால் பிறருக்கு கிடைக்க வேண்டிய பொருளை தான் துய்த்து கொண்டிருப்பதால் இந்த ஏழ்மை ஏற்படுகிறது என்பதை கூறிய குரு, அது மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவதால் வியாதி, தேவைக்கு உணவு கிடைக்காமல் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு பசி கொடுமையால் வியாதி, இவ்வாறு நாம் வியாதியையும் பஞ்சமாபாதகத்தை ஏற்பவர்களாகவும் ஏழ்மையில் உழல்வதாகவும் இந்த தேவை பொருட்கள் தேவைக்கு மேல் துய்ப்பதாலும் தேவைக்கு பொருட்கள் இல்லாததாலும் மனிதனுக்கு இந்நிலைகள் வருகிறது. பஞ்சமாபாதகம், ஏழ்மை, வியாதி. தேவையற்ற பொருட்களை எவை என்றறிந்து திரும்ப தோன்றா வண்ணம் நாம் மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றினால் தேவை பொருட்கள் நாம் தேவைக்காக அனைவருக்கும் துய்ப்பதற்காக நாம் முடிக்கலாம். அவ்வாறு இல்லாத அவற்றை தெளிவின்றி அந்த பொருட்களை, தேவையற்ற பொருட்களை யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்கள் தேவையற்றதை என்பதை கண்டு முடிவு கட்ட முயற்சி செய்வோம். தேவை இல்லாதவற்றை நாம் உற்பத்தி செய்யக்கூடாது, புழக்கத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்பதை எவையவை என்பதை கண்டு அவற்றை முடக்கினால், அந்த முயற்சியை நாம் செய்தால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். அளவு முறை பேணுவார்கள். பஞ்சமாபாதக செயலை செய்ய மாட்டார்கள். ஏழ்மை யாருக்கும் இருக்காது. நோயில்லா அந்த வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கும். இவ்வாறு தேவைக்கு மட்டும் அனைவருக்கும் தேவையா என்பதை கண்டு
பொருட்களை உற்பத்தி செய்வதிலேயே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதை தடை செய்வதாக அந்த முயற்சியை மேற்கொண்டால் உலகம் உய்யும் என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இக்கவியை தந்த குருவுக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.